அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். செல்ல பிராணிகள் வீட்டில் வளர்க்கலாமா என்ற கேள்வி வந்திருக்கிறது. இது சம்பந்தமான பதிலை நாம் பார்க்கலாம். இது சம்பந்தமாக பல அறிஞர்கள் ஃபத்துவாக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஃபத்துவாக்களில் இருந்து உங்களுக்கு நாம் தொகுத்து அந்த செய்திகளை கொடுக்கிறோம். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா படைப்பினத்தின் மீதும் இரக்கம் காட்டும்படி கூறியிருக்கிறது, கட்டளையிட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பல இடங்களில் நமக்கு சுட்டி காமித்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக பல ஹதீஸுகளும் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பைனமா ரஜுலும் பித்தரீகின் ஷத்த அலைஹில் ஆதிஷ், ஒரு மனிதர் பிரயாணம் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு தாகம் மேலிட்டது. இப்போ வஜத பிஅரன், அப்போ பாலைவனத்தில் அங்கங்கே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கிணறுகள் தோண்டி வச்சுருப்பாங்க. போக வரக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் தண்ணீர் பருகி கொள்ள வேண்டும் என்பதற்காக. அது மாதிரி அவருக்கு ஒரு கிணறு கிடைச்சது. அந்த கிணத்துல பார்த்தா தண்ணீர் இருந்தது. உள்ளே இறங்கி என்ன செஞ்சாருன்னா ஃபனஸல ஃபீஹா ஃபஷரிப, அதில் இறங்கி என்ன செஞ்சார், குடிச்சார், தண்ணி குடிச்சார், தாகம் தீர்த்து கொண்டார். சும்ம ஹரஜ, அதுக்கு பின்னாடி வெளியே வந்தார். வெளியே வந்து பார்க்குறப்ப இதன் கல்புன் யல்ஹஸு யஅகுலு ஸரா மினல் அத்ஷ், ஒரு நாயை பார்க்கிறார். அந்த நாய் வந்து என்ன செய்யுதுன்னா தாகத்தினால அந்த கிணத்து ஓரத்தில் இருந்த ஈரப்பட்டு இருக்கக்கூடிய மணல் இருக்கிறது அல்லவா, அந்த ஈரம் பட்டு இருக்கக்கூடிய மணலை அது என்ன செய்யுதுன்னா அப்படி நக்கிக்கிட்டு இருக்கதை என்ன செய்கிறாரு பார்க்குறார். وقال الرجل لقد بلغ هذا القلب من العطش, இந்த நாய்க்கு தாகம் ஏற்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். எனவே மிஸ்லுல்லதி கான பலக மின்னி, எனக்கு ஏற்பட்ட அந்த தாகமாக தானே இதுக்கும் என்ன செஞ்சிருக்கும், ஏற்பட்டிருக்கும் என்று அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தனக்கு தானே சொல்லிக்கொண்டு திருப்பி கிணத்துக்குள்ளே இறங்குறாரு. அவர் காலில் போட்டிருந்த அந்த காலுறையை கலட்டி, அது தோளினால் ஆன காலுறை இருக்கும், அதை கலட்டி அதில் என்ன செய்யறேன்னா வேற பாத்திரங்கள் அவர் கையில் இல்லை, அதில் தண்ணியை நிரப்பி என்ன செய்கிறார், வெளியே வந்து ஃபசகல் கல்ப, அந்த நாய்க்கு என்ன செய்கிறார், தண்ணீர் ஊட்டுகிறார். ஃபஷக்கர் அல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு அவர் நன்றி செலுத்தினார். ஃபஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தினார். அந்த நாய்க்கு இறக்கப்பட்டதற்காக அல்லாஹ் அவருக்கு நன்றி எப்படி நன்றி, ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டான் என்று என்ன செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை கேட்ட உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வ இன்ன லனா ஃபில் பஹாயிமி லஅஜ்ரா, எங்களுக்கு விலங்கினங்களுக்கோடு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதிலும் எங்களுக்கு நன்மை இருக்கிறதா என்பதாக கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபி குல்லி தாத்தி கபிதின் ரத்பத்தின் அஜ்ரா, ஈரமுள்ள ஈரலுள்ள ஒவ்வொரு படைப்பினத்திற்கும் நீங்கள் இரக்கம் காட்டுகின்ற விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு கூலி இருக்கிறது என்பதாக சொன்னார். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயோகித்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் பார்க்க வேண்டும். ஈரமுள்ள ஈரலுள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளிடத்திலும் நாம் அன்பாக நேசமாக நாம் பரிவோடு நடந்து கொள்வதில் அல்லாஹ்விடத்தில் நமக்கு கூலி இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமித்திருக்கிறார்கள். இந்த செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நாம பார்த்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை பற்றி கேட்கப்பட்டது. அந்த பெண் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு பூனை அது தானே சென்று உணவு விடல, அவளும் ஒரு செய்யல, உணவு கொடுக்கல, கட்டி வைத்து விட்டாள். இப்பேற்பட்ட பெண்ணை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தഖலத் இம்ரஅத்து அன்னார, ஒரு பெண் நரகத்திற்குள் நுழைகிறார். எப்பேற்பட்ட பெண் என்று சொன்னால், அவள் நரகத்தில் நுழைவதற்கு காரணமே ஒரு பூனை தான்.
ஹபசத்துஹா, அந்த பூனையை அவள் சிறைபிடித்து வைத்துக் கொண்ட, கட்டி போட்டார். லாஹிய தஅம்துஹா வசகத்துஹா வலாஹிய தரக்துஹா தஅக்குல் ஃபி ஹஷாஷில் அர்த். அவள் தானும் உணவு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, அதை அவிழ்த்து விட்டு அதாவது சென்று பூமியில் கிடக்கக்கூடிய ஹஷாஷாக்கள் அதுக்கு தேவையான உணவுகளை அதை சாப்பிடவும் விடலை. இப்படியாப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு பெண் இந்த காரணத்திற்காக அவள் நரகத்தில் நுழைகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம்னா ஹதீஸுகளில் நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக எல்லா பிராணிகளோடையும், எல்லா மனிதர்களோடையும், எல்லா உயிரினங்களோடையும் அன்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு நடந்து கொள்வதை இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால் வலியுறுத்துகிறது, ஆர்வப்படுத்துகிறது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தால் அறிஞர்கள் இது சம்பந்தமாக என்ன கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஷேக் சாலிஹ் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களிடத்தில் இதே போன்ற ஒரு கேள்வி ஒரு சிறுவி கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்வியினுடைய எண் 1,24,154. உம்ரி 10 சனவாத்தின் உரீது இக்தினா ஹயவான அலீஃப. எனக்கு 10 வயசு, நான் செல்ல பிராணிகளை வீட்டில் வளர்ப்பதற்கு நான் விரும்புகிறேன். ஃபஹல் ஹுனாக ஷுரூத்துன் அவ் அவாபித்துன் லிதாலிக். அதுக்கு இஸ்லாத்தில் அடிப்படையில் ஏதாகிலும் நிபந்தனைகள் இருக்கிறதா, அது எப்படி நான் வளர்க்க வேண்டும் என்பதை பற்றிய நிபந்தனைகள் இருக்கிறதா என்பதை பற்றிய விளக்கத்தை எனக்கு தாருங்கள் என்பதாக கேட்டிருக்கிறார்கள். அதற்கு கீழே அவர்கள் நிறைய விரிவான பதிலை என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் செல்லப்பிராணிகள் வளர்த்தல் என்பது அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இக்தினா வ தர்பியத் ஹயவான் அல் அலீஃபா அம்ருன் முபாஹன் ஃபில் இஸ்லாம் லா ஹர்ஜ ஃபீ. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் செல்லப்பிராணிகள் வளர்த்தல் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியம், அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை. ஏனென்று சொன்னால் இது சம்பந்தமாக சஹாபாக்களுடைய காலகட்டத்திலே இருந்த சிறுவர்கள் சின்ன பிராணிகளை என்ன செஞ்சிருக்காங்க, வளர்த்திருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய சகோதரனை பற்றி, தன்னுடைய சின்ன சகோதரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 10 ஆண்டு காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடையாளராக இருந்தவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய சிறிய தம்பியை பற்றி என்ன செய்கிறாங்க, சகோதரரை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் பயன்பட்டு இருக்கிறது. கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனுன் நாஸி குல்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே மிகச்சிறந்த நற்குணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, கானலி அஹுன் யுகால் லஹு அபு உமைர். எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அவருக்கு மக்கள் என்ன செய்வாங்கன்னா அபு உமைர்னு அவருக்கு பட்ட பெயரிட்டு அழைப்பார்கள். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, நுகைர் அப்படிங்கிற ஒரு பறவை, சின்ன பறவை, குருவி மாதிரி இருக்கக்கூடிய பறவை, அதை அறிஞர்கள் புல்புல் என்றும் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுங்க. தாயிரும் சகீரும் அஹ்மருல் மன்கார், சின்ன ஒரு குருவி மாதிரி இருக்கக்கூடிய பறவை, அதனுடைய அழகு சிவப்பு கலரில் என்ன செய்யும் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு பறவையை அவர் என்ன செய்ய பிடிச்சு அதுக்கு உணவெல்லாம் ஊட்டி அதை வளர்த்து கொண்டிருந்தார். அது இடத்துல ரொம்ப இரக்கத்தோடு நடந்து கொண்டிருந்தார். ஒரு முறை வக்கான இதா ஜா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகின்ற போது அந்த என்னுடைய சகோதரனை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர். அபா உமரை, உன்னுடைய நுகைர் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, அவரிடத்தில் கேட்பாங்க. நுகர்ரு கான யல்அபு பிஹ், நுகர்ரு கான யல்அபு பிஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்து விளையாண்டுருக்காங்க. அவரும் சிறியவர் அதை கொண்டு விளையாடி கொண்டும் என்ன செய்வார் இருப்பார். அவரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பணிவோடு பாசத்தோடு கேட்டிருக்கிறாங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அவர்களை பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இது ஃபீஹி ஜவாசுல் லஅபு ஸகீர் பித்தைர், சிறுவர்கள் இந்த பறவைகளை கொண்டு விளையாடுவதையும், ஜவாசு தரக்கல் அபவைனி வலதுஹுமா ஸகீர் யல்அப் பிமா உபிஹல் லஅப் பி, மார்க்கத்தில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு அந்த பறவைகளோடு சிறுவர்கள் விளையாடுவது
என்ன இருக்கு அப்படின்னா அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஜவாஸ் இன்ஃபாக்குல் மால ஃபீமா யதலஹா பிஹி ஸகீர் மினல் முபாஹாத், அந்த வளர்க்கப்படக்கூடிய பிராணிகளுக்கு அந்த பறவைகளுக்கு கொஞ்சம் உணவுகளை கொடுப்பதற்காக செலவு செய்வதும் என்ன செய்யப்பட்டிருக்கு, அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஓ ஜவாஸ் இம்சாக்கு தைர பி கஃப்ஸின் வ நஹ்வி, அந்த வளர்க்கக்கூடிய அந்த சின்ன பிராணிகளை அவைகளை அடைத்து வைப்பதற்கான, அந்த பறவைகளை அடைத்து வைப்பதற்கான கூண்டுகளை ஏற்பாடு செய்து கொள்வதிலும் எந்த விதமான தவறு இல்லை. இதெல்லாம் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா அறிஞர்கள் நமக்கு இதில் குறிப்பிட்டு காமித்திருக்கிறார்கள். ஷேக் சாலிஹ் நஜீத் ஹபிபுல்லா அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அறிஞர்கள் இது சம்பந்தமாக ஒரு சில ஷரத்துகளை குறிப்பிடுகிறார்கள். செல்ல பிராணிகள்னா என்ன பிராணிகளை நாம் வளர்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது, பறவைகள் வளர்ப்பதற்கு அனுமதி இருக்கு. அந்த பறவைகளில் கூட இந்த கீறி கிழிக்கக்கூடிய பறவைகள் இருக்குதா இல்லையா, பருந்து இந்த மாதிரி கீறி கிழிக்கக்கூடிய பறவைகளை தவிர்த்து மற்ற இலகுவான பறவைகளை வளர்ப்பதற்கு என்ன செய்கிறதுனா அனுமதி இருக்கிறது, அதை கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அல்லா யக்கூன் அல் ஹைவான் அல் முக்தனி கல்பன், அதாவது வீட்டில் வளர்க்கப்படுகிற செல்ல பிராணியாக நாய் வளர்க்கப்படுவது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அது இருக்கக்கூடாது. என்ன ஃபக்கத் ஹர்ரம் அல் இஸ்லாம் யக்தலா அல் கல்ப இல்லா கல்பல் ஹராசா, பொதுவாக நாயை இஸ்லாம் தடை செய்கிறது வீட்டில் வளர்ப்பதை. அதை எதுக்கு வளர்க்கலாம் அப்படின்னா பாதுகாப்புக்காக வேண்டி என்ன செய்யலாம், வளர்க்கலாம் தோட்டங்களில், அல்லது அதை வேட்டையாடுவதற்காக வேண்டி என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இப்போ இதுக்கு என்ன செய்யலாம், பயன்படுத்தலாமே தவிர செல்ல பிராணியாக நாயை வீட்டில் வளர்ப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தத்குலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்ப், எந்த வீட்டுகளில் நாய் இருக்கிறதோ அதை அந்த வீட்டுக்குள் ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள், நுழைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது புகாரியிலும் முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கிறது. வஹல் யர்தல் முஸ்லிம் அல்லா தஸ்ஹாபுல் மலாயிகத்து ரஹ்மா ஃபி பைத்திஹி பிஸபி ஹைவான் யக்தனி, எந்த ஒரு முஸ்லீமும் விரும்ப மாட்டார் தான் வளர்க்கின்ற செல்ல பிராணியின் காரணமாக மலக்குகள் வராமல் இருக்கிறாங்க என்பதை எந்த ஒரு முஸ்லீமும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். எனவே வீட்டில் நாய் வளர்ப்பதை என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். எனவே வீட்டுக்கு பின்னாடி என்ன செய்யலாம், பாதுகாப்புக்காக வேண்டி என்ன செய்யலாம், வளர்க்கலாம், அல்லது தோட்டங்களில் பாதுகாப்புக்காண்டி வளர்க்கலாம், அல்லது வேட்டையாடுவதற்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா நாயை பயன்படுத்துவாங்க, அதுக்கு என்ன செய்யலாம், வளர்க்கலாமே தவிர செல்ல பிராணியாக என்ன செய்கிறது, வளர்ப்பதை தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதில் நிறைய இடைஞ்சல்களும் அதில் இருக்கிறது. அது எப்போ அதுக்கு வெளியாகி குழந்தைகளை கடித்து வைத்து விடலாம், அதனால் ரேபிஸ் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக என்ன செய்கிறது இருக்கிறது. வருஷம் வருஷம் அதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு அதை எப்படி தான் பாதுகாத்தாலும் கூட அதனுடைய லுஅப் இருக்கிறது, அதனுடைய எச்சில், இதெல்லாம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எச்சில் பட்ட நாயினுடைய எச்சில் பட்ட பாத்திரத்தை கிட்டத்தட்ட 7 முறை கழுவ வேண்டும், 7வது முறை மண்ணை போட்டு கழுவ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நாயை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று கீறி கிழிக்கக்கூடிய பிராணிகள், புலி, சிங்கம், இந்த மாதிரியான கீறி கிழிக்கக்கூடிய பிராணிகள் இருக்கிறது அல்லவா, அதையெல்லாம் வீட்டு வைத்து வளர்க்கக்கூடாது. காரணம் என்னன்னா அது குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். அது எப்பொழுது அதனுடைய குணம் மாறும், என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன இருக்காதுன்னா நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த மாதிரியான பிராணிகள் வளர்க்கப்படுவதை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது. அதை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா செல்ல பிராணியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்ததாக பூனை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பெயரே மாறி போகின்ற அளவுக்கு, அவங்களுடைய இயல் பெயரே என்னது, அப்துல் ரஹ்மான்ங்கிறது தான் அவங்களுடைய இயற்பெயர். அந்த பெயரே மக்களுக்கு என்ன செய்யாது, அதிகமாக தெரியாது. அபூ ஹுரைரா என்று சொன்னால் தான் தெரியும். காரணம் என்னன்னா அவங்க தன்னுடைய எப்பொழுதும் ஒரு சின்ன ஒரு பூனையை வைத்து அதை பாதுகாத்து வளர்த்து கொண்டிருப்பார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபா ஹுரைரா, நீ என்ன பூனையினுடைய தந்தையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதுவே அந்த பெயரையே தனக்கு வைத்துக்கொண்டு அதை கொண்டே அவர்கள் காலம் முழுவதும் மக்களிடத்தில் பிரபல்யம் அடைந்திருப்பதை பார்க்கலாம். எனவே வீட்டில் பூனை என்ன செய்யலாம், வளர்க்கலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது. ஏன்னா பூனையினுடைய பாதுகாப்பு திறனும் என்ன இருக்கும், நிறைய இருக்கும்.
ஸோ அதனால் அது பூனையினுடைய எச்சில் படுவதையோ இஸ்லாமிய மார்க்கம் அதை நஜீஸ் என்பதாக என்ன செய்யலை, சொல்லலை. அதனால் குழந்தைகளுக்கும் பெரிய அளவில் என்ன செய்யாதுன்னா இடைஞ்சல்கள் இருக்காது. அதில் நகங்கள் இருந்தாலும் அந்த நகங்களை எல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம அதை கட் பண்ணி சரி பண்ணி விட்டுட்டோம்னா அந்த பூனையை வளர்ப்பதில் தவறு இருக்காது. அது மாதிரி செல்ல பிராணிகள், இந்த வீட்டில் முயல் வளர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹயவானத்தில் அலீஃபா என்று சொல்லுவார்கள், ரொம்ப மக்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பிராணிகளை வளர்ப்பதில் என்ன இருக்காது, தவறு இருக்காது. கிளியை வளர்க்கலாம். இந்த மாதிரி பறவைகளத்தில் கிளியில் இருக்கக்கூடிய அது மாதிரி லவ் பேர்ட்ஸு, இந்த மாதிரியான பறவைகளை வளர்ப்பது இஸ்லாமிய மார்க்கம் எந்த வகையிலும் தடை செய்யவில்லை. ஆனால் அதுக்கு வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் அதை வளர்த்தால் அதற்குரிய உரிமையை கொடுத்து விட வேண்டும். அல் இஹ்சான் இல் ஹயவான் தனல் முஸ்லிம் ஹயவானாத் வஜப அலைஹி அயஹ்சின இலைஹி பித்தஆமி வஷ்ஷராப். அந்தந்த விலங்குகள் என்ன உணவுகள் சாப்பிடுமோ அந்த உணவுகளை அதற்கு சரியான நேரத்தில் கொடுத்து அவைகளுக்கு குறித்தான இடங்களை சரியாக அமைச்சு கொடுத்து அவைகளை சரியாக பராமரிக்க வேண்டியது அவர் மீது கடமை. அதில் குறை வைக்கக்கூடாது. அப்படி குறை வைத்தால் அதன் மூலமாக அவருக்கு என்ன செய்யும், பாவம் தான் ஏற்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த பூனையினுடைய விஷயம் சம்பந்தமாக நமக்கு சொல்லி காமித்திருக்கிறார்கள். எனவே செல்ல பிராணிகள் வளர்க்கலாம், அதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் நாய் போன்ற விஷயங்களை வீட்டில் வளர்ப்பதற்கு, செல்ல பிராணியாக எடுத்துக்கொள்வதற்கு தடை இருக்கிறது. கீறி கிழிக்கிறது மாதிரி இருக்கக்கூடிய பிராணிகளை, விலங்குகளை வீட்டில் செல்ல பிராணிகளாக எடுத்துக்கொள்வதற்கு தடை இருக்கிறது. பறவைகள் வளர்க்கலாம். நல்ல கிளி போன்று இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பறவைகளை, புறா இது போன்று இருக்கக்கூடியவைகளை தாராளம் சில வளர்க்கலாம், செல்ல பிராணிகளாக வளர்க்கலாம். முயல் போன்றவைகளையும் தாராளமாக வளர்க்கலாம். பூனை போன்றவற்றையும் தாராளமாக என்ன செய்யலாம், வளர்க்கலாம். அதற்கெல்லாம் அனுமதி இருக்கிறது. அதில் இன்னும் ஒரு தடை செய்யப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான செல்ல பிராணிகளை வச்சிருந்து ஒரு சிலர் அதுக்காக வேண்டி அதிகபட்சமாக என்ன செய்வாங்கன்னா, வீண் விரயமெல்லாம் செஞ்சு அதை என்ன செய்வாங்கன்னா, அதுக்காக வேண்டி நிறைய லட்சக்கணக்கில் செலவு செய்யக்கூடியவர்களும் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அதை இஸ்லாம் என்ன செய்யறது, அதனுடைய செலவீனத்தில் வரம்பு மீறுவதை அது இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறதுனா தடை செய்கிறது. ஸோ அந்த மாதிரி லட்சக்கணக்கில் செலவழித்து அதை பாதுகாத்து அதுக்காக லட்சக்கணக்கில் ஒரு குறிப்பிட்ட அந்த இனத்தை வாங்குவதற்காக வேண்டி லட்சக்கணக்கில் செலவு செய்யக்கூடியவர்கள், அதுக்காக போட்டி போடக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கவில்லை. நார்மலாக ஒரு 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 வீட்டில் இருக்க ஒரு பூனையை செல்ல பிராணியாக எடுத்துக்கொள்வது, ஒரு கிளியை வளர்ப்பது, அது மாதிரி பறவை இனங்களில் எந்த பறவை இனங்கள் இணக்கமாக இருக்கிறதோ அந்த மாதிரியான பறவை இனங்களை வளர்ப்பது, இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதற்குரிய முறைகளோடு நாம் வளர்க்க வேண்டும். அவைகளோடு இரக்கத்தோடும் அவைகளுக்குள்ள உணவு, அவைகளுக்குள்ள ஹக்குகளை கொடுத்து அவைகளை நாம் வளர்க்க வேண்டும். இது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.